Class 12th standard, subject chemistry, unit, 3rd unit, lesson, P block element, second part. In the P block element, second part, halogen groups பார்த்துட்டுருக்கோம். Halogen groupsல அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் interhalogen compound. Interhalogen compounds meaning என்னன்னா bond formation between halogens element. பொதுவாக ஒரு halogens element இன்னொரு halogen elementோடு சேர்ந்து some compounds உருவாக்குது. இதை நம்ம interhalogen சொல்கிறோம். ஸோ வரையறைப்படி பார்த்தீங்கன்னா each halogen combines with other halogen to form a series of compound called interhalogen compound. ஒரு வகை ஹாலஜன் இன்னொரு வகை ஹாலஜனோட சேர்ந்து உருவாகிற ஒரு காம்பவுண்ட். அப்போ ரெண்டுமே ஹாலஜனாக தான் இருக்கும். இதில் நம்ம எப்பவுமே ஒரு காம்பவுண்ட் எழுதணும்னா பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்றதை எழுதுவோம். இப்போ எக்ஸாம்பிள் சோடியம் குளோரினா சோடியம் வந்து பாசிட்டிவ், குளோரின் வந்து நெகட்டிவ். அதே போல் ஹாலஜன் ரெண்டுமே எழுதும்போது ஒன்று பாசிட்டிவ் இல்லாட்டி கூட பாசிட்டிவ் கேரக்டர்ஸை இண்டிகேட் பண்ணணும். ஸோ அதன்படி ஏபி அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஏன்றது ஒரு ஹாலஜன், பின்றது ஒரு ஹாலஜன். அப்போ ஏன்ற ஹாலஜன் லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பெற்றிருக்கு. எலக்ட்ரோநெகட்டிவிட்டினா உங்களுக்கு தெரியும். ஸோ டுவர்ட்ஸ் இட் செல்ஃப் பாண்ட் பேர் எலக்ட்ரான், பாண்டில் இருக்கிற ரெண்டு எலக்ட்ரானை தன்னோட அப்சர்வ் பண்ணுற கேரக்டர்ஸ் தான் வந்து என்ன சொல்லுவோம், நம்ம எலக்ட்ரோநெகட்டிவிட்டின்னு சொல்லுவோம். இப்போது இந்த மாதிரி எலக்ட்ரான் இருக்கிற பண்பு எந்த ஹாலஜனுக்கு குறைவாக இருக்கோ இணைஞ்ச ரெண்டு ஹாலஜனில் அதுதான் நமக்கு பாசிட்டிவாக கன்சிடர் பண்ணோம். அப்படி பார்க்கும்போது எக்ஸாம்பிளுக்கு குளோரின் அண்ட் ஃப்ளூரைட் கொடுத்துருக்காங்க. இதில் ஃப்ளூரின் பொறுத்த வரைக்கும் ஸ்மால் சைஸ் ஆஃப் ஆட்டம் தெரியும். ஏன்னா குளோரினோட ஃப்ளூரின் அட்டாமிக் நம்பர் 9, குளோரினுக்கு 17. ஸோ 9ன்றது ஸ்மால் சைஸ் ஆஃப் ஆட்டம். நியூக்ளியர் ஸ்மால் சைஸ் ஆஃப் ஆட்டம் தாண்டி எலக்ட்ரான் இழுக்கிற பண்பு இருக்குது. ஸோ என்ன பண்ணுறோம், ஃப்ளூரின் பொறுத்த வரைக்கும் மோர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கேரக்டர்ஸ் கம்பேர் வித் குளோரின் லெஸ்ஸாக இருக்கும். அதே போல் ஃப்ளூரினுக்கு இன்னொரு கேரக்டர்ஸ் நம்ம ஆக்சிடேஷன் பவர் படிச்சிருக்கோம். ஆக்சிடேஷன் எந்த காரணத்துக்கு கூட ஃப்ளூரின் மட்டும் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் மட்டும்தான் இருக்கும். ஸோ பாசிட்டிவ் இருக்காது. ஏன்னா ஸோ நெகட்டிவ்ன்றது ஸ்மால் சைஸ் ஆஃப் ஆட்டம், எலக்ட்ரானை அப்சர்வ் பண்ணுற கேரக்டர்ஸ் இருக்குது. மற்ற ஹாலஜன் எல்லாமே பாசிட்டிவ் உண்டு, நெகட்டிவ் உண்டு. ஸோ ரெண்டுமே அதில் பாசிபிலிட்டி. ஆனால் ஃப்ளூரின் பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே ஆல்வேஸ் நெகட்டிவ் ஒன்லி. ஸோ -1 கேரக்டர்ஸ். ஸோ அதனால் இங்கே குளோரின் நம்ம லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டின்னு சொல்லி குளோரின் என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு எழுதுகிறோம். அடுத்தடுத்து 35 புரோமின். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா 53. ஆக அதுக்கு அடுத்தடுத்த பிக் சைஸ் ஆஃப் ஆட்டம் ஹாலஜனில் இருக்கிறதுனால அது எல்லாமே நியூக்ளியரை விட பெரிய ஆட்டமாக இருக்குது. அதாவது நியூக்ளியருக்கு பெரிய ஆட்டமாக இருக்கிறதுனால நியூக்ளியர் பெரிய அந்த ஆர்பிட்டாலை தாண்டி வெளிக்கிற எலக்ட்ரான் இழுக்க முடியாது. ஸோ அதனால் லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் பெற்றிருக்கு. அதனால் காமன் உருவாகுது. இதான் வந்து ஃபஸ்ட் ஒன் குளோரின் ஃப்ளூரைட் அண்டு புரோமின் ஃப்ளூரைட், அயோடின் ஃப்ளூரைட் அண்டு புரோமின் குளோரைட், அயோடின் குளோரைட் அண்டு அயோடின் புரோமைட். இங்கே நல்லா ஞாபகம் வச்சுங்க, பிக் சைஸ் ஆஃப் ஆட்டம் முதல்ல இருக்கும், ஸ்மால் சைஸ் ஆஃப் ஆட்டம் அதுக்கு அடுத்து உருவாகும். ஏன்னா பிக் சைஸ் ஆஃப் ஆட்டம் லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, ஏன்னா பெரிய ஆட்டம்ன்றதுனால வெளியிகிற எலக்ட்ரானை பாண்டில் இருக்கிற எலக்ட்ரானை இழுக்க முடியாது. ஸோ அந்த கேரக்டர்ஸ் கொடுத்துருங்க. அடுத்து AB3 டைப். இதில் பார்த்திங்கன்னா இதே முன்னே வந்து ஃப்ளூரின் தான், ClF3. இங்கே Cl வந்து 1+, அதே இங்கே Cl வந்து பார்த்திங்கன்னா 3+. அப்போ Cl என்ன நடக்குதுன்னா தங்கிட்ட எலக்ட்ரானை கொடுத்துட்டு பாசிட்டிவாக செயல்படுது. ஏன்னா லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கம்பேர் வித் ஃப்ளூரின். அதே போல் புரோமின் வித் ட்ரைஃப்ளூரைட், அயோடின் வித் ட்ரைஃப்ளூரைட், அயோடின் வித் ட்ரைக்ளோரைட். இங்கே கவனிக்கணும், அயோடின் புரோமினோட அவ்வளோவா என்ன பண்ணாது AB3 டைப் உருவாகாது. ஏன்னா ஓரளவுக்கு எலக்ட்ரானை இழந்தால் அயோடினும் புரோமினும் ஈக்குவல் சைஸ் ஆஃப் வந்துடும். ஸோ இருக்கிறது மட்டும்தான் காம்பவுண்டு, அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து AB3 டைப்பில் ரெண்டே வகை தான், IF5, BRF5. ஸோ மற்ற எதுவும் இதில் இடம்பெறலை. அடுத்து ஒரே ஒரு AB7 டைப்பு, IF7. ஸோ அயோடின் ஹெப்டாஃப்ளூரைட். ஸோ இது வந்து ஃபென்டாஃப்ளூரைட், இது வந்து ஹெப்டான்றது 7 குறிக்கும், ஞாபகம் வச்சு. சரி சார், இப்போ ஹாலஜன் இன்டர்ஹாலஜன் உருவாகிறதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்குது அல்லது அதனுடைய பண்புகள் என்ன, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ். இதை நம்ம சொன்னது தான் திரும்ப சொல்லியிருக்காங்க. தி சென்ட்ரல் ஆட்டம் வில் பி த லார்ஜ் ஒன். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மெட்டல் அயான்னு சொல்கிறோம் இல்லையா, ஃபஸ்ட்டு வருது சென்ட்ரல் மெட்டல் அயானாக இருக்கிறது பெருசாக இருக்கும். அடுத்து இட் கேன் பி ஃபார்ம்டு ஒன்லி பிட்வீன் 2 ஹாலஜன், நாட் மோர் தென் 2 ஹாலஜன்ஸ். இது ஞாபகம் வச்சுங்க. இன்டர்ஹாலஜன் காம்பவுண்டு பார்த்திங்கன்னா AB3, AB5, AB7 தான் கொடுத்துருப்பாங்க தவிர ABCனோ அல்லது அதர் ABCDன்னு 4 ஆட்டம் சேர்ந்து உருவாகும்.
2 ஆட்டம் மட்டும்தான் சேர்ந்து உருவாகும். ஒன்லி 2 ஹாலஜன் ஆட்டம் மட்டும்தான் சேர்ந்து உருவாகும். இது ரெண்டாவது ப்ராப்பர்ட்டிஸாக கொடுத்துருங்க. தேர்ட் ஒன், ஃப்ளூரின் cannot act as central metal atom being the smaller one. நம்ம ஒன்று சொன்ன மாதிரி ஃப்ளூரின் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நெகட்டிவ் அயன் தான். ஸோ பாசிட்டிவ் அயன் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் எந்த காரணத்தோட சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமாக செயல்படாது. அதனால் நீங்கள் எப்போவுமே ஃப்ளூரினை ஃபஸ்ட் லெட்டரில் எழுதவே கூடாது. அந்த மாதிரி காம்பவுண்ட் உருவாகாது. அடுத்து ஃபோர்த் ஒன், டியூ டு த ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி தி ஸ்மால் சைஸ் ஆஃப் ஃப்ளூரின் ஹெல்ப்ஸ் த சென்ட்ரல் ஆட்டம் அட்டைன் ஹை கோஆர்டினேஷன் நம்பர். ஸோ நான் சொன்ன அதே தான், ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இதில் ஸ்மால் சைஸ் ஆஃப் ஃப்ளூரின் பொறுத்த வரைக்கும் ஸ்மால் சைஸ். ஸோ இதனால தான் இது என்ன பண்ணுது, சென்ட்ரல் மெட்டல் அயனை இழுத்து அல்லது அதுகளுக்கு எலக்ட்ரானை கொடுத்து கோஆர்டினேஷன் நம்பராக உருவாகுது இந்த ஃப்ளூரின். அடுத்து தே கேன் அண்டர்கோ த ஆட்டோ அயனைசேஷன். நெக்ஸ்ட்டு இந்த இன்டர் ஹாலஜன்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆட்டோ அயனைசேஷன், அதாவது தானாக அயனியாக்கும் பண்பு பெற்றிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது பாசிட்டிவ் நெகட்டிவ் அவைகளுக்குள்ளே மாறி மாறி உருவாகிட்டுருக்கும். இது ஒரு ஈக்குலிபிரியம் ரியாக்ஷன். அதாவது ICl ஈக்குவல் டு I ப்ளஸ் ICl2 மைனஸ். ஏன்னா Cl 2 இருக்குது. ஒரு Cl அயோடினோட ப்ளஸ் நியூட்ரலானா இன்னொரு Cl வந்து மைனஸ் காட்டுது. அதேமாதிரி ICl3ல் ICl2 ப்ளஸ் இருந்துச்சுன்னா ஸோ ICl4 மைனஸாக செயல்படுது. ஸோ இது எல்லாமே இங்கே வேலன்சி பொறுத்தான். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஐக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா அயோடின் பொறுத்த வரைக்கும் 3+ இருக்கும், 2 நியூட்ரல் ஆகி 1+ காட்டுது. இங்கே அயோடின் பொறுத்த வரைக்கும் 5+ இருக்கும், அதில் 4 குளோரினோட நியூட்ரல் ஆகிடும். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி -1 இருக்குது, பார்த்துங்க. அடுத்து தே ஆர் ஸ்ட்ராங் ஆக்சிடேஷன் ஏஜென்ட். ஸோ இது வலிமையான ஆக்சிடேஷன் ஏஜென்ட்டாக செயல்படுது. தாங்கிட்ட அதாவது எலக்ட்ரானிக் கேரக்டர்ஸால் எலக்ட்ரான் அப்சர்வ் பண்ணி ஆக்சிடேஷன் பவரை செயல்படுது. ஸோ ஞாபகம் வச்சுங்க. இங்கே மறுபடியும் சொல்கிற பாருங்க, அயோடின் பொறுத்த வரைக்கும் இங்கே 3+, 2 குளோரின் நியூட்ரலாகி +1 காட்டுது. இங்கே பொறுத்த வரைக்கும் அயோடின் 3+, அதே 3+ தான். ஸோ Cl4 போது ஒரு Cl அதிகமாகிறதுனால மைனஸ் போட்டிருக்காங்க, ஞாபகம் வச்சுங்க. அடுத்து ரியாக்ஷன் வித் அல்கலி. வென் ஹீட்டட் வித் த அல்கலிஸ் லார்ஜர் ஹாலஜன் ஃபார்ம் ஆக்சோ ஹாலஜன்ஸ் அண்ட் த ஸ்மாலர் ஃபார்ம்ஸ் ஹாலைட். பொதுவாக பார்த்திங்கன்னா ஹாலைட்ஸ் உருவாகும். ஹீட் பண்ணும்போது டீகம்போஸ் ஆகி புரோமின் பென்டாஃப்ளோரைடு என்ன பண்ணுறோம், பேஸ் முன்னிலையில் OHனா சோடியம் ஹைட்ராக்சைடு அல்லது பொட்டாசியம் ஏதோ ஒரு பேஸோடு சேர்த்து ஹீட் பண்ணும்போது ஆக்சோ ஹாலஜன் உருவாகுது. ஸ்மாலர் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஹாலைட் வந்து பார்த்திங்கன்னா குறைவான அளவில் உருவாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ICl ஹைட்ரோக்ளோரிக். ஸோ இது என்ன பண்ணோம், இதேமாதிரி பேஸோடு சேர்த்து ஹீட் பண்ணும்போது ஹயோடைடு அயான் உருவாகுது. குளோரின் அயான் ஃபார்மேஷன் வந்து டீகம்போஸை நமக்கு என்ன பண்ணுது, அதனுடைய அயான் ஃபார்மேஷனை தருது. ரியாக்ஷன் வித் அல்கலி கார கரைசலில் முன்னாடி. ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டர் ஹாலஜன் காம்பவுண்ட். இப்போது இன்டர் ஹாலஜன் காம்பவுண்டுடைய ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணுறோம் நிர்ணயிக்கிறாங்க. ஸோ இது ஒரு பெரிய ஒரு அதாவது பெரிய ஸ்ட்ரக்சரில் போட்டு காட்டணும். இப்போ நான் இந்த கிளாஸில் இதனுடைய ஸ்ட்ரக்சர் மட்டும் சொல்கிறேன், அதை எப்படி உருவாகுதுன்றதை அடுத்த கிளாஸில் சொல்கிறேன். ஸோ பொதுவாக AX டைப்பாக இருந்துச்சுன்னா, எக்ஸாம்பிளுக்கு ICl அல்லது ClF இந்த மாதிரி இருந்துச்சுன்னா லீனியர் ஷேப், நேர்கோட்டு வடிவம், ஒரே லைனில் இருக்குது. இது வந்து sp3 ஹைப்ரிடைசேஷன். இந்த ஹைப்ரிடைசேஷன் தான் எப்படி உருவாகுதுன்றதை அடுத்த கிளாஸில் நான் போட்டு காமிக்கிறேன். அடுத்து AX3 T ஷேப்புன்றது 3 இருக்குது இல்லைங்களா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ எக்ஸாம்பிளுக்கு ClF3ன்னு சொல்லுவோம். Clல F3ன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ F இங்கே F கீழே F 3 F இருக்கும். ஸோ இந்த மாதிரி T ஷேப்பில் உருவாயிருக்கு, அதான் சொல்லியிருக்காங்க. இது sp3D ஹைப்ரிடைசேஷன். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது. ஸோ பாண்ட் பேர் இங்கே ICl பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பாண்ட் இருக்குது, அதனால் ஒரு பாண்ட் பேர். 3 லோன் பேர்னால் பிணைப்பில் ஈடுபடாத லோன் பேர் எலக்ட்ரான், நான் பாண்டிங் எலக்ட்ரான் சொல்லுவோம். அப்போ 3 ஜோடி இருக்குது. ஏன்னா ஒரு பாண்டில் ஒரு ஜோடி ப்ரெசென்ட் ஆகிருக்கு, இன்னும் 3 ஜோடி என்ன பண்ணியிருக்கு, பாண்டில் இன்வால்வ் ஆகாமல் இருக்குது. அடுத்து இங்கே 3 பாண்ட் பேர். ஸோ 1 2 3 3 பாண்ட் பேரில் உருவாயிருக்கு. இன்னும் 2 பேர் குளோரினில் உருவாகாமல் இருக்குது. இது எப்படி சொன்னால், குளோரினை சுற்றி பார்த்தீங்கன்னா 7 எலக்ட்ரான் இருக்கும். இந்த 7ல் 3
என்ன பண்ணியிருக்கு, பாண்டில் உருவாயிருக்கு. இன்னும் 4 எலக்ட்ரான் இருக்குது, அதான் வந்து 2 பேர். ஸோ இந்த 2 பேர் எலக்ட்ரான் பாண்டில் இன்வால்வ் ஆகத்தான் வந்து 2 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் பிரமிடல். ஸ்கொயர் பிரமிடல்ன்றது என்னென்னா AX5 சொல்லியிருக்காங்க. ஸோ பொதுவாக இதை BRF5 கூட வச்சு விளக்கலாம். BRF5 போது அதாவது ஸ்கொயர் பிரமிடல் 4 F இருக்குது 4 பக்கமும். இதோடு இல்லாமல் மேல் பக்கம் ஒரு F ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அப்போ 4 பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் வடிவத்தில் இருக்கும். இங்கே மேலே இருக்கிற F வந்து ட்ரையாங்கிளில், அதாவது பிரமிட் ஷேப்பில் இருக்கிறதுனால ஸ்கொயர் பிரமிடல் ஷேப் சொல்லுவோம். இதனுடைய ஹைபிரிடைசேஷன் sp3t2 ஹைபிரிடைசேஷன். ஸோ இதில் நம்ம லோன் பேர் எலக்ட்ரான் அப்படின்னு எடுத்துகிட்டா அவுட்டர் எலக்ட்ரான் வந்து மொத்தம் 7 எலக்ட்ரான் சொன்னோம் இல்லையா. ஸோ 7ல் 5 எலக்ட்ரான் பாண்ட் பேரில் இன்வால்வ் ஆகிருக்கு பாருங்கள். 1 2 3 4. ஸோ மேலே ஒரு F, மொத்தம் 5 இன்வால்வ் ஆகிருக்கு. ஒரு பேர், அதாவது 5 போக மிச்சம் இருக்கிற 2 எலக்ட்ரான் 1 பேர் எலக்ட்ரான் நான் பாண்டிங்காக இருக்குது. ஸோ அதை கீழே கூட நம்ம என்ன பண்ணலாம், இண்டிகேட் பண்ணலாம். இது வந்து BR. அடுத்து பென்டாகோனல் பைபிரமிடல். ஸோ இது வந்து sp3d3 சொல்லுவோம். 7 எலக்ட்ரானும் பாண்டில் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ என்ன பண்ணியிருக்கோன்னா 5 பென்டாகோனல், அதோட மேல் பக்கம் ஒரு F, கீழே பக்கம் ஒரு F, அப்படி கூட சொல்லலாம். IF7 சொல்லலாம். IF7 என்ன பண்ணலாம். ஸோ பென்டாகோனல் போது 5 மாலிகூல் உருவாயிருக்கு. இந்த பென்டாகோனலோட மேல் பக்கம் ஒரு F, கீழ்ப்பக்கம் ஒரு F இருக்கும். அப்போ பென்டாகோனல் பைபிரமிட், மேலே பார்க்கும்போது ஒரு பிரமிடு, கீழே பார்க்கும்போது ஒரு பிரமிடு உருவாகும். ஸோ அதான் வந்து என்ன சொல்லுவாங்க sp3d3 ஹைபிரிடைசேஷன். இந்த ஹைபிரிடைசேஷனோட கிளாஸை அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ. see you next class.